அனைவருக்கும் ஆக்கம் ஸ்டோரி தமிழின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் சகோதரி பாரதி. இன்னைக்கு நாம் திரு வேளாங்கண்ணி அவர்கள் எழுதிய ரசவாதி என்னும் சிறுகதையை கேட்க போகிறோம். என்ன நண்பர்களே, கதை கேட்க எல்லோரும் தயாரா? வாங்க கதைக்குள்ளே போகலாம். வாங்க சார், வாங்க சார், சார் வாங்க சார் அப்படின்னு கூப்பிட்டு கூப்பிட்டு ஓஞ்ச சமயத்தில், சரி சரி அடுத்த வாரம் திங்கக்கிழமை வரேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு எங்கள் எம்டி. எதுக்கு, எங்கே அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி எங்கள் எம்டியை பற்றி சொல்லிடுறேன். ஒரே சிடு சிடுன்னு இருப்பார். யார்கிட்ட எப்போ பேசினாலும் கோவமாகவே இருப்பார். அது ஏன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒரே ஒரு நேரத்தில் மாத்திரம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். அது சாப்பிட்ற நேரம். நல்ல சாப்பாட்டு பிரியர், அதுவும் மிக சிறந்த ரசவாதி. நான் சொல்கிற ரசவாதிக்கு என்ன அர்த்தம்னா ரசப்பிரியர். ரசஞ்சோறு சாப்பிட்றதும் சரி, அதுக்கு பின்னாடி அதை ருசித்து ருசித்து சப்பு கொட்டிக்கிட்டே குடிக்கிறதும் சரி, வெக்கப்படவே மாட்டார். அப்போ நம்ம என்ன கேட்டாலும் செஞ்சிருவார். அப்படித்தான் ஒரு நாள் அவர் ரசமோகத்தில் ஆழ்ந்திருந்த வேலையில் அக்கௌண்டன்ட் சுப்பிரமணி ரசத்தை மட்டுமே புகழ்ந்து பேசி 2000 ரூபா இன்க்ரிமெண்ட் வாங்கிட்டாரு. அட அதை கூட விடுங்க, நம்ம பியூனு பொன்னுசாமி அடுத்த 2வது நாள் சாப்பாட்டு வேலையில் ரசத்துக்கு புகழ் சேர்த்து 500 ரூபா இன்க்ரிமெண்ட் வாங்கினதோடு மட்டும் இல்லாமல் 4 நாள் லீவும் வாங்கிட்டாரு. நான் ஆரம்பித்த கதைக்கு வரேன். அவர் ஒரு தனிக்கட்டை. எப்போதுமே ஹோட்டல்லேருந்து வர வச்ச சாப்பாட்டை தான் லஞ்சில் சாப்பிடுவார். அடுத்த திங்கக்கிழமை வீட்டுக்கு சாப்பிட வாங்க சார். என் மனைவி சமையலில் கெட்டிக்காரி, அதுவும் ரசம் வச்சா அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு சொல்லி சொல்லி அவரோட சம்மதத்தை எப்படியோ வாங்கிட்டேன். இனிமே தான் இந்த கதையோட டேர்னிங் பாயிண்ட்டே ஆரம்பமாக போகுது. எப்படியோ எம்டி சம்மதம் வாங்கியாச்சு. இப்போது வீட்டில் போர் ஆரம்பிச்சிருச்சு. அவர் கோவக்காரரு, சிடுமூஞ்சி. ஆனால் ரசம் மட்டும் கலகலன்னு வச்சு அவரை அசத்திட்டோம்னா அடுத்த ப்ரொமோஷன் கூட அவசரமாக கொடுத்துருவார்னு சொல்லி சொல்லி எப்படியோ மனைவியை அந்த மெகா சமையலுக்கு தயார்படுத்தியாச்சு. அந்த நாளும் வந்தது. காலையிலேருந்தே ஒரு 50 தடவையாவது ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணியாச்சு. ஒரு 50 மெசேஜ் அனுப்பியாச்சு. அதே போல் 100 வாட்ஸ்அப் அனுப்பியாச்சு. ஆச்சா ஆச்சா, ரசம் எப்படி வந்திருக்கு, செம்ம டேஸ்டான்னு ஒரு வழி பண்ணிவிட்டு லஞ்சுக்கு கிளம்பும்போது ஃபோனில் சொல்லிவிட்டு, தோ கிளம்பிக்கிட்டே இருக்கேன், எம்டியோட காரில் தான் எங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன், நீங்களும் வரீங்களா, நீங்களும் வந்து எங்களோட லஞ்ச் சாப்பிடுங்க. வீட்டுக்குள்ளே நுழையும் போதே வீடே கமகமன்னு செம்ம வாசனையாக இருந்துச்சு. 2 பொரியல், 3 கூட்டு, சாதம், அப்பளம், சாம்பார், மோர்க்குழம்பு, காரக்குழம்பு, ரசம், மோர், ஊறுகாய் என எல்லாமும் மட்டும் இல்லாமல் கூடவே இனிப்பான பாயாசமும் மொறுன்னு பருப்பு உடையும். ஒரு பின்னிட்டாரு எங்கள் எம்டி. நானும் உங்களை சாப்பிட கூப்பிட்டேன் பாருங்க, அதே மாதிரி அவரும் என்னையும் கூடவே உட்காந்து சாப்பிட கூப்பிட்டாரு. அவர் ஒவ்வொன்றா டேஸ்ட்டு பார்க்க நானும் கூடவே டேஸ்ட்டு பார்த்து அப்புறம் சாப்பிடவும் ஆரம்பித்தேன். அவரோட ஃபேவரட் ரசத்தோட டோனும் வந்தது. நானும் அதே சமயத்தில் சாம்பார் காரக்குழம்பை முடிச்சுட்டு ரசத்துக்கு வந்திருந்தேன். முதல்ல கொஞ்சமாக சாப்பிட்டவர் லேசாக முகம் சொல்லிச்ச மாதிரி இருந்துச்சு. ஐயையோ என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நானும் என் மனைவி முகத்தை பார்க்க, அவ என்னடானா பேய் அடித்தா மாதிரி எங்கள் முன்னாடி நின்றுக்கிட்டு இருந்தா. அந்த முகத்தை பார்த்த உடனே நானே பயந்துட்டேன்னா பார்த்துக்கோங்களேன். ஆனால் ஒரே ஒரு செகண்ட் தான், மறுபடியும் எங்கள் எம்டியோட முகம் மாறுச்சு. அதுக்கப்புறம் அவர் ரசம் சாப்பிட ஆரம்பித்தார் பாருங்க. இதுக்கு நடுவில் நானும் ரசம் கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டு பார்த்தா எப்பவும் வைக்கிற மாதிரி இல்லாமல் ஏதோ ஒரு புது மாதிரி டேஸ்ட்டில் இருந்துச்சு. ஆனாலும் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் எங்கள் எம்டி ரசத்தை கொஞ்சம் கூட மிச்சம் வைக்கிற மூட்லேயே இல்லை போல். அதுக்கப்புறம் மோர் ஊற்றி சாப்பிட்ணும் அப்படின்றது கூட மறந்து போய் முழு சட்டியும் காலி பண்ணிட்டு தான் எங்கள் முகத்தையே பார்த்தாரு. அவர் முகத்தில் அப்படி ஒரு பரம திருப்தி. என் மனைவி ஒரு பெருமூச்சு விட்டது என் காதில் மட்டும் லேசாக விழுந்துச்சு. ஆஹா ஓஹோ பிரமாதம், ஜமாச்சிட்டிங்க. அப்புறம் என்னென்ன மாதிரியெல்லாம் பாராட்டினமோ
அப்படியெல்லாம் ரசத்தை மட்டுமே தனியாக பாராட்டுன்னு பாராட்டினாரு. எனக்கோ வானத்தில் பறக்கிற மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரே ஒரு சந்தேகம். கண்டிப்பாக தினமும் வைக்கிற அளவுக்கு இன்றைக்கி ரசம் என்னமோ எனக்கு அவ்வளோ டேஸ்ட்டாகவே இல்லை. ஆனால் எப்படியோ அது எங்கள் எம்டிக்கு பிடிச்சி போனதுனால நல்லதாக போச்சு. அப்படி என்னதான் இன்னைக்கு புதுசாக ரசத்தில் இருக்குது? இந்த என்னோட உலகமகா பெரிய சந்தேகத்தோட விடைய நான் மறுபடியும் எங்கள் எம்டி கூட ஆஃபீஸில் போயிட்டு சாயந்தரம் ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே எனக்கு தெரிஞ்சப்ப என் முகத்தை பார்க்கணுமே. பின்குறிப்பு: மாலையில் எனக்கு முன் என் மனைவி உரைத்த ரசத்தின் சுவைக்கான மாற்றத்தின் ரகசியம். நீங்கள் எப்போ உங்கள் எம்டி நம்ம வீட்டுக்கு சாப்பிட வராருன்னு சொன்னீங்களோ அப்போ இருந்தே நான் ரொம்ப படபடப்பாக இருந்தேங்க. அதுவும் ரசத்தை மட்டுமாவது நல்லா வைக்கணும்னு சொன்ன அப்புறம் ரசம் வைக்கிற போது அவ்வளோ டென்ஷன். நம்ம வீட்டு ரசத்தோட டேஸ்ட்டுக்கு காரணமே ரசப்பொடி தான். அதை நான் பூஸ்ட் டப்பாவில் தானே போட்டு வச்சுருப்பேன். அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்க எல்லா பொடியுமே நான் பூஸ்ட் டப்பாவில் தான் வச்சுருப்பேன். இன்றைக்கின்னு பார்த்து ரசப்பொடி கொஞ்சமாக தான் இருந்துச்சு. அதை மட்டும் போட்டு ரசம் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தா நல்லாவே இல்லை. சரின்னு பழைசு ஒரு டப்பாவில் இருந்துச்சே அப்படின்னு ஒரு டப்பாவை எடுத்த போது தான் சட்டுன்னு கரண்ட்டு போயிடுச்சு. கரண்ட்டு போனால் தான் நம்ம கிச்சனே இருட்டாயிடுமே. இதுக்கு நடுவில் தான் உங்கள் கால் வேற கிளம்பிட்டோம் அப்படின்னு இருந்த டென்ஷனில் எடுத்த பொடியை போட்டுட்டு எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா ரசம் இனிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயையோ அப்படின்னு இன்னொரு பொடியை போட்டேன். கொஞ்சம் டேஸ்ட் வந்த மாதிரி இருந்துச்சு. ஐயையோ இது இல்லையா அப்படின்னு இன்னொரு டப்பாவை எடுத்து கொஞ்சம் பொடி போட்டேன். சரின்னு படபடப்புலேயே இறக்கி வச்சுட்டேன். அப்புறம் கரண்ட் வந்தப்புறம் நான் பார்த்தா என்னென்ன பொடி போட்டேன்னு எனக்கே மயக்கமே வந்துருச்சு. அப்படி என்னென்ன பொடியை தான் ரசம் வைக்க போட்ட? முதல்ல போட்டது கொஞ்சம் பூஸ்ட்டு, அப்புறம் கொஞ்சம் பிரியாணி மசாலா, அப்புறம் மீன் மசாலா, கடைசியாக போட்டது இட்லி பொடி. அடிப்பாவி! கதை கேட்குற எல்லாருக்கும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட், இதை கண்டிப்பாக எங்கள் எம்டி கிட்ட சொல்லிடாதீங்க ப்ளீஸ். கதையின் நீதி: ரசப்பிரியர்களுக்கு புதிய மாற்றத்தில் எப்படிப்பட்ட ரசம் கொடுத்தாலும் நமக்கு சாப்பிட கொஞ்சம் கூட மிச்சம் இருக்காது. எழுத்தாளர் திரு அ. வேளாங்கண்ணி அவர்கள் எழுதிய ரசவாதி. நகைச்சுவை ததுமும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் ஆக்கம் ஸ்டோரி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் என்ற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். கதைகளோடு நாம் ஒன்றாக இணைந்திருப்போம். ஆக்கம் ஸ்டோரி தமிழில் ஒன்றாக பயணிப்போம். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான கதையில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.